அவிநாசி சட்டமன்ற தொகுதிக்கான வேட்புமனுவை இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கின்றோம். மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆசியோடு, மரியாதைக்குரிய டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசியோடு, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய ஆசியோடு, மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய அன்போடு ஆதரவோடு, மரியாதைக்குரிய அண்ணன் ராமதாஸ் ஐயா, அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுடைய ஆதரவோடு, மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி தினகரன், ஐயா ஜி.கே. வாசன், ஐயா திருமாறன் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுடைய ஆதரவோடும் இன்றைக்கு எங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றோம். எங்களுடைய வேட்புமனுவை இன்றைக்கு எங்களுடைய மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் மரியாதைக்குரிய திரு கிஷன் ரெட்டிஜி அவர்கள் கலந்து கொண்டு எங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றோம். எங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த திரு அருண்குமார் அவர்கள், திரு வேலுசாமி அண்ணன் அவர்கள், திரு பழனிசாமி அண்ணன் அவர்கள், அனைத்து அண்ணன் தனபால் உள்ளிட்ட அனைத்து சகோதரர்களும் இன்றைக்கு இணைந்து எங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறோம். அவிநாசியில பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியினுடைய, எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றியானது 75,000 வாக்குகள் வித்தியாசத்தில் உறுதி செய்யப்பட்டது. ஏற்கனவே இந்த பகுதியில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வளர்ச்சி திட்டங்கள், அண்ணன் எடப்பாடி அவர்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி போயிருந்தாங்க. ஆனால் திமுக அரசாங்கம் வந்த பிறகு அந்த திட்டத்தை கடந்த 5 ஆண்டுகளாக அப்படியே கிடப்பில் போட்டிருக்கிறார்கள். விவசாயிகள் அந்த திட்டத்தை நிறைவேற்றிருந்தார்கள். இன்றைக்கு விவசாயிகளுடைய வாழ்வு செழிப்பாக இருந்திருக்கும். இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த பகுதியில் கரண்ட் பில், எலக்ட்ரிசிட்டி பில்லு 5,000 ரூபாய் சின்ன ஒரு யூனிட் பே பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 50,000 ரூபாய் கரண்ட் பில் பே பண்ணி கொண்டிருக்கிறார்கள். 3,000 பே பண்ணிட்டு கொண்டிருந்த ஒரு சின்ன சாதாரண எம்எஸ்எம்இ யூனிட்கள் இன்றைக்கு 30,000 கரண்ட் பில் பே பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் திமுக ஆட்சியில கடந்த 5 ஆண்டுகள்ல மக்கள் திமுக அரசாங்கத்தின் மேல ஒரு மிகப்பெரிய கோபத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பதிவு கட்டண உயர்வு, இப்படி எந்த பக்கம் போனாலும் கூட சொத்து வரி 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 என்று மக்கள் தலைமையில ஒரு மிகப்பெரிய வரி சுமையை உயர்த்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல சகோதரர்களே, நீங்க பாக்குறோம் இன்றைக்கு சகோதரிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, கஞ்சா, போதைப் பொருள்களுடைய நடமாட்டம், போதைப் பொருள்களை கடத்துறதே திமுகவினுடைய நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. அது தவிர்த்து இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் கையில சட்டம் ஒழுங்கு அந்த அமைச்சராக இருந்து கொண்டு, ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது என்று தினமும் படுகொலைகள், பெண்களுக்கு எதிரான படுகொலைகள், தாய்மார்களுக்கு எதிரான படுகொலைகள், வயதானவர்கள் தோட்டங்களில் தனியாக வாழ்பவர்களுக்கு எதிராக படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. திமுக அரசாங்கம் ஒண்ணு செய்திருக்கிறார்கள். அவர்கள் வளர்த்ததெல்லாம் அவர்களுடைய குடும்பத்தினுடைய வளமையை வளர்த்திருக்கிறார்கள். அதாவது அவர்களுடைய குடும்பம் கருணாநிதி, திரு ஸ்டாலின், அப்புறம் உதயநிதிக்கு அடுத்தது இன்பநிதிக்கு அடுத்தது ஏதாவது ஒரு நிதி வரப்பாரு. அவங்க இந்த நிதியால் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கருணாநிதியுடைய குடும்பம். மற்றவர்களுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பு கிடையாது. ஆனால் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் சாதாரண மக்களும் கூட பெரிய அளவுல அவங்க கட்சிகளை வளர முடியும் என்ற அந்த நம்பிக்கை, அந்த இதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த ஆட்சியினுடைய, திமுக ஆட்சியினுடைய கொடுங்கோல் ஆட்சியில மக்களுடைய சொல்லன மாளாத துயரங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய இலக்கு, லட்சியம் எல்லாமே இந்த அவிநாசி பகுதியை நாம் மேலும் வளர்ச்சியடைந்த பகுதியாக ஆக்க வேண்டும். சேவூர் பகுதியில் இருக்கிற வேர்க்கடலைகளுக்கு அவர்களுக்கு அந்த ஜியோடேக் கொடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும். இன்றைக்கு பார்க்கிறோம் அனைத்து பகுதிகளிலுமே கூட நம்மளுடைய தேசிய ஹைவேக்களினுடைய வளர்ச்சி, இங்க இருக்கிற ஆஸ்பத்திரியினுடைய டெவலப்மெண்ட் அவங்க பெரிய அளவில் பண்ணணும். ஏன்னா 11 மெடிக்கல் காலேஜ் ஒரே வருடத்தில் கொடுத்தது நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நம்ம கொடுத்திருக்கிறோம். அதையும் நாம டெவலப் பண்ணி கொடுப்போம். இந்த மக்களுடைய அன்றாட அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதில் நாங்கள் கவனம் கொடுப்போம். எங்களுக்கு இன்றைக்கு மரியாதைக்குரிய அண்ணன் திரு கிஷன் ரெட்டிஜி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க உங்க இடத்துல அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய இரண்டாவது விரிவாக்கமானது நிச்சயமாக கொண்டு வரப்படும். அனைத்து குட்டைகளும், ஒரு குட்டை விடாம அனைத்து குட்டைகளும் நிரப்பப்படும். அதனால விவசாயிகளுடைய வாழ்வு மேம்படும், குடிதண்ணீர் பிரச்சனை தீரும்.
பிரதமருடைய ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழே அனைத்து வீடுகளுக்குமே பைப் மூலியமாக கனெக்ஷன் நாம தண்ணி கொடுப்போம். Friends, in Tamil Nadu coming elections, after formation of the NDA, after seat adjustment and seat sharing, situation is changed everywhere in Tamil Nadu. People of Tamil Nadu, they want to Narendra Modi ji leadership and Edappadi leadership. Everybody, now situation is changed. Last 1 month, people also thinking in favor of NDA, Anna DMK, BJP, or other alias parties going to form in Tamil Nadu Assembly elections. Definitely people of Tamil Nadu, they are thinking against the family rule, against the corruption, against the anti-democratic decisions, against the people of Sanatana Dharma. Tamil Nadu people want to development. Tamil Nadu people want to employment generation. Tamil Nadu people wants to double engine sarkar. In this Avinash constituency, our leader Dr. Muruganji is come poor family. He is from agriculture family. He is highly educated personality, non-controversial personality, sincere person, dedication person, developmental oriented leadership. Definitely in this constituency, thumping majority, more than 1 lakh majority is going to win in these elections. Last 2 terms is a Rajya Sabha member. His services everybody knows in Tamil Nadu as well as nation. In this constituency, last elections also in parliament elections he contested in this area. He is not a new person. He is already contested in MP election in this area. He got a huge votes. In Anna DMK votes, BJP votes, absolute majority we can compare. Under leadership of the Edappadi, under leadership of the Narendra Modi and Ramdas ji, our ally leaders, definitely we are going to give good government, development oriented government, non-corrupt government, employment generation government. We don't want to vote politics. Anna DMK, BJP, everybody knows. Jayalalitha regime ji, Edappadi regime ji, we given good administration in Tamil Nadu. Development oriented administration. In Stalin, Parivar Raj, Family Raj, Private Limited Raj, only they give you politics. They driven Parivar government in Tamil Nadu. People of Tamil Nadu decided they want to throw out this family rule. They want to real people government in Tamil Nadu. They want to Tamil culture protected government in Tamil Nadu. In these elections, we have confidence. Our leader, Dr. Muruganji, with the people of this area, this constituency,
especially agriculture farmers, other agriculture community, women folk and youth of this constituency, and especially blessings of Anna DMK workers, Bharatiya Janata Party workers, our other ally workers. Dr. Muruganji just now told he will win, not only win with a thumping majority, more than 1 lakh majority he will win in this area. Thank you. Sir, DMK leaders keep on said that double engine Sarkar is not going to work in Tamil Nadu. Tamil Nadu people knows already double engine Sarkar, what is the good administration they given, best administration Ellapadi under leadership of the double engine Sarkar we given, good administration. Financial crisis, corrupt policies, family administration, private limited company, everywhere you take DMK leaders corruption you can see. That's why people of Tamil Nadu, they know what is the double engine Sarkar. Now they want to come again in Tamil Nadu. அது ரூல் ஒன்றும் இல்லைன்னா எலெக்ஷனுக்கு பிறகு அதை பார்த்துக்கலாம். முதல்ல ராஜா அவங்க இந்த தொகுதிக்கு இன்சார்ஜ் அப்படின்றத கேள்விப்பட்டேன். நீங்க எல்லாம் ராஜாவை பத்தி பேசாம இருக்கிறது எனக்கு வந்து ஒரு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுக்குது. ஏன்னா ராஜா ஒரு வீடியோ ராஜா சமூக ஊடகங்கள்ல ஒரு வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகிடுது. அதெல்லாம் எப்படி உங்க கண்ணுக்கோ காதுக்கோ எட்டலையான்னு எனக்கு தெரியல. ராஜா வெளிப்படையா சொல்றார் 2G ஊழல் நடந்தது. 2G ஊழலுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் யார் யாரு, அந்த சம்பந்தப்பட்டவர்களுடைய அந்த பணம் யாருக்கு போச்சுன்ற அந்த வீடியோ வந்திருக்கிறது. அதை பத்தி எல்லாம் நீங்க ஏதாவது ஒரு டிபேட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவர் வந்து அந்த 2Gல அடிச்ச பணத்தை வச்சு இங்க தேர்தலை சந்திக்க நினைக்கிறாரு. அதே போல செந்தில் பாலாஜி கரூர்ல இருந்து ஏன் இங்க வரணும்? கரூர்ல அவர் இருக்கிறாரு, அங்கிருந்து இங்க ஏன் வரணும்? ராஜா வெளியூர்ல இருந்து தானே இங்க வந்திருக்கிறாரு. அது மாதிரி இந்த அவர்களுடைய ஊழல் பணத்தை வைத்து அவிநாசி மக்களை திட்டம் போட்டிருக்கிறார்கள். அதை அவிநாசி மக்கள் புறக்கணிப்பார்கள். நன்றி அண்ணா. अंग्रेजी में इंग्लिश में சொல்லிட்டார்ல. रंजीत सर भैया हमारा माइक है. கொஞ்சம்